வணக்கம் நண்பர்களே. இது பங்கு சந்தை ஜோதிடம். பொதுவாக பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு அவர்களின் ஜாதகத்தில் மகரத்திலும் கடகத்திலும் கிரகம் இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஏனென்றால் மகரம் இந்தியாவினை குறிக்கக்கூடிய பிரதேசம். அதேபோல் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் பாவகம். மகரத்தில் ஒருவருக்கு கிரகம் இல்லாமல் நிச்சயமாக அவர் பங்கு சந்தையில் ஈடுபட மாட்டார். மகரம், அடுத்ததாக கடகம். மகரத்தில் குறிப்பாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் மகரத்திற்கு அதனுடைய வெளிச்சம் இருக்கும். ஆகவே இது உத்திராடாதி 1ஆம் பாதத்தில் இருக்கும் நட்சத்திரமும் இதற்கு ஒரு கிரகம் என்றாலும் இது பொருந்தும். அடுத்ததாக இதில் சம்பாதிக்க முடியுமா என்ற கேள்விற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் கிணற்று தவளையும் ராகுவும். ஒருவர் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவகத்தில் சுபத்துவமாக இருந்து ராகுவின் தொடர்பு இருந்தால் அவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வார்கள். மறைமுக தன லாபத்தினை தரக்கூடிய பங்கு சந்தையும் ஒரு வியாபாரம், கொஞ்சம் சூதாட்டம். பாம்பு படம் எடுப்பதைப் போல ஒரு 100 ரூபாய் பங்குகள் 1000 ரூபாய்க்கு பெருக்கி வைக்கும் ஒரு கலியுக சூதாட்டம். இந்த இடத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் விருச்சக ராசி வலிமையாக இருக்கும் பட்சத்திலே அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வெளியே வருவார். லாபத்தை ஈட்டி வெளியே வர முடியும். ஏன் விருச்சக ராசியை சொல்கின்றேன் என்றால், விருச்சகம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் பாவகம். இது நீர் ராசி, அதாவது கிணற்றினை குறிக்கக்கூடியது. ஒரு கிணற்றில் பாம்பு ஒன்று உள்ளே வந்துவிட்டால் அந்த பாம்பிற்கு உணவாக அங்கிருக்கும் தவளைகள் இருக்கும். பாம்பு நினைத்தால் ஒரே நாளில் அனைத்து தவளைகளையும் சாப்பிட்டு விட முடியும். அப்படி சாப்பிட்டு விட்டால் என்னாகும்? உணவு கிடைக்காமல் அந்த பாம்பு அடுத்தடுத்த நாட்களில் உணவு கிடைக்காமல் இறந்து போகும். அதனால் அங்கிருக்கும் தவளைகளை இனப்பெருக்கம் செய்ய வைத்து ஒரு கிணற்றினை உருவகப்படுத்திக்கொள். ஒரு கிணற்றில் பாம்பு தவளைகளை இனப்பெருக்க உற்பத்தி செய்ய வைத்து தனக்கு தேவையானதை தினமும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அதற்கு எதிரியும் தேவை. எதிரியை அனுசரித்து போகி அவர்களையும் வாழ வைத்து பின்பு தனக்கு தேவையான உணவினை எடுத்துக்கொண்டே இருக்கும். அதே போன்ற ஒரு தத்துவம்தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் கிணற்று தவளையாகவும், அங்கே மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் ராகு என்ற பாம்பாகவும் இந்த கலியுகத்தில் இருக்கின்றார்கள். விருச்சக ராசி வலிமை பெற்றால் நிச்சயமாக கிணறு நீர் எல்லா காலத்திலும் நீர் ஆழமாகவே இருக்காது. ஒரு முறை மேலே வரும்பொழுது சாமர்த்தியமாக தவளையானது வெளியே வாய்ப்பு கிடைக்கும்போது வெளிவந்துவிடும். ஆகவே விருச்சகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சூட்சம உணர்வோடு கிணற்று தவளையாக இல்லாமல் சரியான நேரத்தில் முதலீடு செய்து பின்பு வெளிவாருங்கள் என்று தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுடைய தனிமனித ஜோதிட ஆய்விற்கும் பங்கு சந்தை போன்ற புரிதல் ஆய்வு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.